தொடங்கலாம் நினைக்கிறேன். அதிகாயன் போர்க்களத்தினுக்கு வர அதிகாயனோடு தொடர்ந்து வந்த அரக்கர்தம் படை என்கின்ற கடலும் வானரர் படை என்கின்ற கடலும் ஒன்றோடு ஒன்று கலந்து போர் செய்தற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டன. இதுதான் போன வகுப்புல நாம இறுதியாக பார்த்த பாடல். இனி போர்க்கள நிகழ்வை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பசும்படு குருதியின் பண்டு சேறுபட்டு அசும்பு உற உருகிய உலகம் ஆர்த்து எழ குசும்பையின் நறு மலர் சுண்ண குப்பையின் விசும்பையும் கடந்தது விரிந்த தூளியே. தூளின்ற சொல்லுக்கு துகள்னு பொருள். தூசு, அதுதான் தூளி. பண்டுனா முன்பு. பசும்படு குருதியின், பசும்படு குருதினா பச்சை ரத்தம்னு அர்த்தம். என்ன ரத்தத்துல பச்சை நிற ரத்தம்னாக்க அப்போது வடியும் அல்லது சிந்தும் ரத்தத்தை பச்சை ரத்தம்னு சொல்லுவோம். இதெல்லாம் மொழிக்கு உண்டான சில அழகியல் விதிகள். ரத்தம் சிவப்பு தான், அது அப்போது சிந்திய நிலையில் இருந்தால் ஆங்கிலத்துல சொல்றோம் அல்லவா ஃப்ரெஷ் என்று. அதற்கு பச்சைன்னு நாம தமிழ்ல அடை கொடுத்து பேச தலைப்பட்டு இருக்கிறோம். அதனால புதியதாக சிந்திய ரத்தம் அகம் உற சேறுபட்டு நீர் கசிவு பொருந்தியதினால் சேறு ஆகி உருகிய உலகம் குழைந்த போர்க்கால். ஏற்கனவே அங்கு போர் நடந்து அங்கு ஏற்கனவே இறந்த வீரர்கள் அவர்களினுடைய உடலில் இருந்து சிந்திய ரத்தம், அதனால் அந்த களமே சேறுபட்டு இருந்தது. பண்டு நடந்த போர்ல, இந்த அதிகாயனுக்கு முன்பு நடந்த போர்ல அந்த போர்க்களம் முழுவதும் சிந்திய ரத்தத்தினால் சேறுபட்டு இருந்தது. ஆர்த்து எழ, அப்படிப்பட்ட சேறு மிகுந்த இரத்தத்தினால் சேரான அந்த போர்க்களத்துல இரண்டு படைகளும் ஆரவாரத்தோடு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள எழ விரிந்த தூளி, எங்கும் தூசி படலம். ஒரு அழகான ஓமை சொன்னார். வகுப்பை தொடங்குவதற்கு முன்பு கூட நீங்க பார்த்திருக்கலாம். என்னுடைய கைபேசியில இந்த குறிப்பிட்ட மலரை எவ்வாறாயிலும் உங்களுக்கு காட்ட வேண்டும்ன்ற முயற்சி செய்தேன், கிடைக்கல. எப்படியா? குசும்பையின் நறுமலர். குசும்பை என்பது செந்துருக்கம்னு ஒரு பூ. அந்த பூவிலிருந்து சிந்தக்கூடிய மகரந்தம் சிந்த அது கொட்டும். அவ்வளவு மகரந்தத்தை தன்னகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மலர் அது. ஏன்னா மலர்களினது இயற்கையை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். இந்த மலர்கள் ஏன் மகரந்தத்தை சிந்துகின்றன என்றால் அவைகள் தங்களின் இனத்தை பெருக்கிக் கொள்ள. இந்த மலர்களினது இனப்பெருக்கம், இது ஆங்கிலத்துல சொல்லணும்னா பாலினேஷன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. போலன்ல இருந்து வந்தது பாலினேஷன். போலன் என்றால் மகரந்தங்கள். இந்த மகரந்தங்கள் எவ்வாறு எல்லாம் பரவும் என்பதை நிறைய அறிவியல் பூர்வமாக பார்த்திருக்கிறோம். வண்ணத்து பூச்சிகளின் மூலமாக, தேனீக்களின் மூலமாக, வெடித்து சிதறுதல், மேலாக காற்றினால் எடுத்து செல்லப்படக்கூடிய இந்த மகரந்த துகள்கள் தான் பல இடங்கள்ல பல மலர்கள்ல சென்று அவைகள் படுவதினால் அந்தந்த மலர்கள் தங்களினுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ள கருவுறுகின்றன. இந்த மகரந்தங்கள் மலர்களில் இருந்து வெளிப்படக்கூடிய காலத்துல இயல்பாகவே நமக்கு எல்லோருக்கும் கடுமையான தும்மலும் அல்லது அந்த நீர் தடுமல் என்று சொல்லக்கூடிய ஜலதோஷமும், ஏன் சில பேருக்கு
காய்ச்சலும் கூட ஏற்படும். ஏன்னா அந்தந்த மகரந்த தூள்களினுடைய தனித்தன்மை. மலை நிலத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அல்லது இருந்த அன்பர்களுக்கு ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். இந்த காப்பி செடியில மலரானது மலர்ந்து அதனினுடைய மகரந்தம் பரவ தொடங்குகிறது அல்லவா, கடுமையான நரிய மனம் இருக்கும், கடும் தலைவலியை ஏற்படுத்தும். தாவரங்கள் இயற்கையினாலேயே தங்கள் இனத்தை பெருக்கிக் கொள்ள இயற்கை அவைகளுக்கு அளித்திருக்கக்கூடிய மிக பெரியதோர் வரம் எதுன்னா இந்த மகரந்தங்கள் தான். அதனால இந்த மகரந்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய செடிகள் சில, அதுல குறிப்பிட்ட செடி குசும்பை என்று சொல்லக்கூடிய செந்துருக்கன்ற செடி. அதுல மகரந்தம் ஏதோ ஒரு குவளையிலிருந்து கொட்டுவது போல கொட்டும். அவ்வளவு செறிவான நிலையில மகரந்தம் இருக்கும். அந்த மகரந்தங்கள் எல்லாம் காற்றில் எற்றுண்ணப்பட்டு அடித்து செல்லப்பட்ட அந்த பகுதி முழுவதும் அந்த மகரந்தத்தாலேயே நிறைந்து போகும். யார் ஒருவரையும் அடுத்து நின்று பார்க்க முடியாது. அதுபோல அந்த செந்துருக்க மலரிலிருந்து சிந்தக்கூடிய மனமிகுந்த மகரந்தம் போல அந்த அளவினதாகிய புழுதி, 2 படை பெருக்கமும் ஒன்றோடு ஒன்று கலந்து போர் செய்ய முனைந்ததினால் எழுந்த தூசு அந்த செந்துருக்க மலரிலிருந்து சிந்தக்கூடிய மகரந்தங்களை போலே பறந்து எழுந்து சுண்ண குப்பையின் மகரந்த பொடிகளினது தொகுதி போலே விசும்பையும் கடந்தது, ஆகாயத்தையும் நிறைத்து அப்பாலும் சென்றதா அந்த படை பெருக்கங்களினால் ஏற்படுத்தப்பட்ட தூசு. தாம் இடித்து எழும் பனை முழக்கும் சங்கு இனம் ஆம் இடி குமுறலும் ஆர்ப்பின் ஓதையும் ஏமுடை கொடுஞ்சிலை இடிப்பும் அஞ்சி தம் வாய் மடித்து ஒடுங்கின மகர வேலை. ரொம்ப அழகான இடம். இயற்கையே மாறுபட்டு போயிற்று. வேலைன்னா கடல், மகர மீன்களை தன்னகம் கொண்டிருக்கக்கூடிய கடலானது என்ன செய்ததான், வாய் மடித்து ஒடுங்கின. அவைகளினுடைய அலைகளெல்லாம் இடைவிடாது எழுப்பக்கூடிய ஒலிகள் யாவும் அந்த கடல் கூட வாய் பொத்தி மௌனம் சாதித்தனவா. எதனால் என்றால் இந்த இரு பெரும் படைகளும் ஏற்படுத்தின ஓசையை கேட்டு. நம்ம வீடுகள் எல்லாம் பார்ப்போம், இந்த பெரும்பாலான மகளிர் எல்லாம் தங்கள் குழந்தையை வளர்த்திருக்கக்கூடிய பான்மையை பார்த்திருப்போம் இல்லையா? வீட்டுல குழந்தை அழுகின்ற பொழுது நிதானமா சொல்லி பார்ப்போம், அமைதியா இரு, அழாது, பார்த்து கொண்டு இருக்கிறேன் வீட்டுல, அதனால சொல்றேன். இது கேட்காது, மேலும் மேலும் அழுது கொண்டே இருக்கும். இறுதியில தாய் என்ன செய்வா, தன்னுடைய எல்லையை கடந்து அந்த குழந்தையை காட்டிலும் பெரியதான குரலை எடுத்து மூடு வாயை அப்படின்வா. குழந்தை அடங்கிடும். இப்ப தன்னால் எழுப்பப்படக்கூடிய ஒலியை தன்னால் சரி சரி சொல்லி முடிச்ச உடனே அமைதியார். தன்னால் எழுப்பக்கூடிய ஒலியை காட்டிலும் மிக அதிகமானதோர் ஒலி தன் எதிரே தோன்றிய உடனே அந்த குழந்தை மௌனம் சாதிப்பது போல இரு பெரும் படையினது ஒலி இந்த கடலினது ஒலியை கூட மௌனம் சாதிக்க வைத்தது. அதுதான் இப்ப சொன்ன மேற்கோள். சொல்லி கொண்டிருக்கும் போதே உதாரணம் வந்தது. அதனால வீடுகள் எல்லாம் இது ரொம்ப சர்வசாதாரணம். குழந்தை அழுகின்ற பொழுது அதனை காட்டிலும் பெருங்குரல் எடுத்து நாம சத்தம் விட்டோம்னா குழந்தை அழுகை ஒலியை நிறுத்திவிடும். என்னென்ன ஒலி எல்லாம் போர்க்களத்துல ஏற்படுத்தப்பட்டு அந்த ஒலிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து கடல் ஒலியை அடக்கினவாம். தாம் இடித்த எழும் பனை முழக்கும், தாம் அடிக்கப்படுதலால் எழுந்த போர் முரசின் ஒலி.
இரண்டு பெரும் படைகளும் முரசுகளை ஒலிக்கின்றன. அதனால் எழுந்த ஒலி சங்கு இனம் ஆம் இடி குமுறலும். ஒவ்வொரு படைப்பிரிவினது தலைவர்களும் ஒலிக்கக்கூடிய சங்குகளினுடைய குமுறல், இடி போன்று ஒலிக்கக்கூடிய சங்குகளின் குமுறல், அந்த ஒலி. ஆர்ப்பின் ஓதை, வீரர்கள் ஆரவாரம் செய்யக்கூடிய ஓசை. ஏமுடை கொடுஞ்சிலை இடிப்பும் பாதுகாவலை உடைய கொடிய வில்லினது நாணினை சுண்டுவதினால் ஏற்படக்கூடிய ஒலியும். இப்படிப்பட்ட ஒலிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து பெரியதோர் ஒலியை எழுப்பியதினால் அஞ்சி கடல் பயந்தது. நம்மை காட்டிலும் யாரோ பெரிய ஒலியை எழுப்புகிறார்களே என்று அஞ்சி தம் வாய் மடித்து ஒடுங்கின. கடல் கூட தனது வாயினை மடித்து கொண்டு அமைதியாயினவா மகர மீன்களை மிக்கு கொண்டிருக்கக்கூடிய கடல். ஆகவே அலை கடல் கூட ஆர்ப்பரித்தலை நிறுத்தி அமைதியானதா இந்த இரு படைகளிலிருந்து எழுப்பக்கூடிய ஒலிகளினால். உலை தோறும் குருதி நீர் அருவி ஒத்து உக இலை துரு மரமென கொடிகள் இற்று உக மலை தோறும் பாய்ந்தன மான யானையின் தலை தோறும் பாய்ந்தன குரங்கு தாவியே. உலைதொரும் யானைகளுக்கு பாகர்களாக வந்து அந்த யானைகளை வழிநடத்தக்கூடிய அல்லது போர்க்களத்தில் அந்த யானைகளை இயக்கக்கூடிய அரக்கர்களின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்களாகிய பாகர்கள் அழியும் போதெல்லாம் இந்த பாகர்களை முதல்ல அழிப்பார்கள் போர்க்களத்தில். என்ன காரணம்னா அந்த யானையை இயக்க முடியாது. அதே போல தேர்ப்படையில இந்த தேரை ஓட்டி வரக்கூடிய வல்லவனை அழிப்பார்கள். அப்ப தேரினை இயக்குவதற்கு ஆள் இருக்காது. அது மிக எளிது தேரின் மீது அமர்ந்து வந்த வீரனை அழிப்பதற்கு. இதெல்லாம் அந்த கால போர்க்கள முறை. ஆகவே யானை படையினை இயக்கக்கூடிய ஒவ்வொரு யானையினுடைய பாகர்கள் அரக்கர் பக்கத்துல இறக்க குருதி நீர் அருவி ஒத்து உக அவர்கள் உடம்பிலிருந்து இரத்தமானது செந்நிற அருவியை போலே சிந்தில். ஏனென்றால் அரக்கர்கள் எல்லாம் மிக பருத்த உடலை உடையவர்கள், கருத்த நிறம். அவர்கள் மீது அம்புகள் பாய்ந்து அவர்களா இறக்கின்ற பொழுது அவர்கள் கரிய உடலில் இருந்து குருதி அருவி போல கொட்டுகிறது வெளிப்பட. இலை துரு மரமென கொடிகள் இற்று உக இலைகள் நெருங்கிய மரத்தில் இருந்து இலைகள் விழுவது போல கொடிகள் அருந்து விழுந்தனவாம். இந்த மலையினுடைய காட்சியை அரக்கர்களுக்கு பொருத்தி காட்டுகிறது. ஆகவே ஒவ்வொரு யானையின் மீதும் இருக்கக்கூடிய இலங்கையை சார்ந்த வீரர்களினது கொடிகள் மலையில இலைகளெல்லாம் உதிர்வது போல் அந்த கொடிகள் உதிர்ந்து விழ குரங்கு தாவியே மலைதோறும் பாய்ந்ததென குரங்குகள் ஒவ்வொரு பாறையிலிருந்து பிரிது ஒரு பாறைக்கு தாவி செல்லுதல் போல மான யானையின் தலைதோறும் பாய்ந்தன. பெருமை மிகுந்த யானைகளின் தலைகள் மீது அம்புகள் பாய்ந்தன. அப்போ அந்த போர்க்களத்தை ஒரு மலையாக உருவகித்தால் அந்த யானை என்பது மலை என்றால் அதன் உடலில் இருந்து சிந்தக்கூடிய இரத்தம் அருவி. அரக்கர்கள் அறுக்க இருக்கிறார்கள். அந்த அரக்கர்களால் தாங்கி பிடித்திருக்கக்கூடிய கொடிகள் அற்று விழுகின்றன. அது இலைகள் உதிர்வன போல் இருக்கின்றன. இந்த வீரர்களினுடைய தலைகள் உருண்டு விழுதல் என்பது மலைக்கு மலை குரங்குகள் தாவுதல் போல இந்த இறந்த வீரர்களின் தலைகள் ஒவ்வொரு யானையின் மீதும் பட்டு தெரித்து வீழுகின்றன. அந்த அளவினுக்கு வானரர் படையிலிருந்து அம்புகள் அல்லது இலக்குவனை அம்புகள் இவ்வாறு பாய்ந்தன. கிட்டின கிளை நெடும் கோட்ட கீழ் ஊகு மட்டின அருவியின் மதத்த வானரம் விட்டன நெடுவரை வேழம் வேழத்தை முட்டின ஒத்தன
முகத்தின் வீழ்வன. வானரம் குரங்கு கூட்டங்கள் கிட்டின கிளை நெடும் கோட்ட பொருந்திய மரக்கிளைகளாகிய பெரிய கொம்புகளையும் கீழ் உகு மட்டின அருவியின் மதத்த கீழே சிந்துகின்ற தேனை உடையனவாகிய அருவியாகிய மத நீரையும் நெடுவரை விட்டன. நீண்ட மலைகளை எரிந்தன, முகத்தில் வீழ்வன. அம்மலைகள் போர் முகத்தில் வீழ்வன ஆயின. வேழம் வேழத்தை முட்டின உத்தன. அக்காட்சி யானையோடு யானை மோதியதை ஒத்து இருந்தது. குரங்குகள் பெரிய பெரிய பாறைகளை எடுத்து எரிய, அந்த பாறைகள் மதம் சிந்தக்கூடிய யானைகளின் மீது மோதுதல் என்பது ஒரு யானை பிரிது ஒரு யானையை மோதுதல் போல் இந்த குரங்குகளினால் எரியப்பட்ட கற்கள் யானையை மோதி தாக்கின. இடித்தன, உருக்கின, இறுக்கி எய்ந்தன, தடித்தன, எயிற்றினால் தலைகள் சந்து அற கடிந்தன, மன்னிக்கணும் கடித்தன. கதிக்குலம் கால்கள் மேற்பட துடித்தன, குருதியில் துரக ராசியே. பல முறை சொல்லியிருக்கேன், இந்த ஒற்றை சொற்களை கொண்டு அடுத்தடுத்தடுத்து அந்த தனித்தனி சொற்களை கொண்டு ஒரு அழகான காட்சியை விவரிப்பதிலே கம்பனுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. இதுல பாருங்க, என்னாயிற்று? இடித்தன. அரக்கரின் குதிரை படையில் உள்ள குதிரைகளை குரங்கு கூட்டங்கள் கையால் இடித்தன, தாக்கின. உருக்கின, அந்த குதிரைகளினை சினந்து முறுக்கின. இறுக்கி எய்ந்தன, வலிமையுடன் பற்றி தடித்தன, வெட்டின. எயிற்றினால் தலைகள் சந்து அற கடித்தன, தங்கள் பற்களினால் தலைகளின் சந்திகள் அரும்படியாக கடித்தன. துரக ராசியே, இவ்வாறு பல வகைகளிலும் துன்புறுத்தப்பட்ட குதிரை கூட்டங்கள் குருதியில் இரத்த வெள்ளத்தில் கால்கள் மேற்பட துடித்தன. காலே மேலே தூக்கிய வண்ணம் துடித்து கீழே விழுந்து இறந்தன. குரங்குகளுக்கு ஆயுதம் ஒண்ணு கைகள், பற்கள், இல்லை என்றால் கற்கள். அதனால யானையின் மீது கற்களை எறிந்தன, குதிரைகளின் மீது இவைகள் பாய்ந்து கடித்து குதறின. அடைந்தன கதிக்குலம் எற்ற அற்றன குடைந்து எரி கால் பொற பூட்கை குப்பைகள் இடைந்தன. முகில் குலம் இரிந்து சாய்ந்தன, உடைந்தன குல மறுப்பு உகுத்த முத்தமே. கவிக்குலம் அடைந்தன எற்ற, கவிக்குலம் வானர கூட்டம். வானர கூட்டங்கள் போர்க்களத்தை அடைந்தனவாய் மோத, அரக்கர்களோட மோத. புட்கை குப்பைகள் அற்றன, போர்க்களத்திற்கு குறிக்கோள் மிகுதியோடு வந்த யானை கூட்டங்கள் வலிமை அழிந்தன. என்ன காரணம்? எல்லா போர்க்களத்திலும் விலங்குகள் எல்லாம் முறையாக பயிற்றுவிக்கப்பட்ட நிலையில் போருக்கு வரும். யானையை போர்க்களத்திற்கு என்று பயிற்சி தந்திருப்பார்கள், குதிரையை போர்க்களத்திற்கு என்று பயிற்சி தந்திருப்பார்கள். அப்ப எதிரில் நிற்கக்கூடிய வீரர்களும் யானையை எவ்வாறு முறையாக தாக்க வேண்டும் என்ற இலக்கணம் தெரிந்து தாக்குவார்கள். ஆனா எதிர்க்க நிற்பதோ குரங்கு படைகள். அவைகள் முறையானவற்றை செய்துதான் எதிரிகளை தாக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கின்ற வரன்முறை கிடையாது. எங்கு வேண்டுமானாலும் தாவும், எப்படி வேண்டுமானாலும் குதிக்கும், எதனை வேண்டுமானாலும் கடிக்கும். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் உலக போர்களிலேயே மிக அபாயகரமான போர் எது என்றால் குரங்கு போல் ஒளிந்திருந்து தாக்குது, கொரில்லா போர் முறை. இன்று வரைக்கும் உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தக்கூடிய போர் முறை அது. ஏனென்றால் இவைகள் முழுக்க முழுக்க முறையான போர்க்கள நிகழ்வுகளிலே பங்கெடுத்து கொள்ளாதன. அதனால எதிரியை அழிக்க வேண்டும் என்பதனால் தங்களுக்கு தெரிந்த முறையில எப்படி வேண்டுமானாலும் பாயும். ஒரு குரங்கு இப்படித்தான் பாயும்னு தெரிந்திருந்தா அந்த குரங்கை நோக்கி ஆயுதத்தை எய்யலாம்.
அது எங்கிருந்து பாயும், எவ்வாறு பாயும், எந்த இடத்துல பாயும்லாம் நினைக்க முடியாது. அது எப்படி வேண்டுமானாலும் செயலாற்றும். அதனால இந்த குரங்கு கூட்டங்கள் என்ன ஆயிற்று, இந்த யானை படைகள், அரக்கர் பக்கத்துல இருந்த யானை படைகள் எல்லாம் முறை தவறி செயல்படுவதற்கு இந்த குரங்கு கூட்டங்கள் யானை படைகளின் மீது பாய்ந்து அந்த யானைகள் குறிக்கோள் அற்று போர்க்களத்துல தடுமாறத் தொடங்கின. அதனால அதனுடைய வலிமை அழிந்தன. குடைந்து எரிகால் போற பெருங்காற்று மோதுவதனால் முகிர்குலம் இடைந்தன, இரிந்து சாய்ந்தன, உடைந்தன. மேக கூட்டங்கள் இடைந்து நிலை கட்டு சாய்ந்தது போல கரிய நிறத்துல இந்த பெரிய யானைகள் மேகங்களை போல் காட்சி தர, அவைகளின் மீது காற்று போல இந்த வானர படைகள் சென்று தாக்கியதினால் மேகம் உடைந்து சிதறுவது போல் யானை படைகள் சிதறுண்டு அழிந்தன. குலமறுப்பு உகுத்த முத்தமே, அவற்றினுடைய தந்தங்களிலிருந்து முத்துக்கள் சிந்தின. இது உண்டானா உண்டு. இந்த யானையினுடைய தந்தத்திலிருந்து முத்துக்கள் உண்டு. இது ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்பு அயோத்திமா நகர வர்ணனையில பேசியிருக்கோம். நினைவு இருக்குமான்னு தெரியாது. எங்கிருந்தெல்லாம் முத்தம் கிடைக்கும்னு பகழிக்கூத்தர் தன்னுடைய பிள்ளை தமிழ்ல அழகா எழுதினார். பல இடங்களிலிருந்து முத்தம் பிறக்கும், ஆனால் அந்த முத்துக்களுக்கு எல்லாம் விலை உண்டு. முருகா, உன் வாயிலிருந்து சிந்தக்கூடிய முத்தத்தினுக்கு விலை உண்டான்னு கேட்டு ஒரு பட்டியலிட்டு இருப்பார்னு அந்த பாட்டை அன்றைக்கு சொல்லி காட்டின. கத்தும் தரங்கம் எடுத்தெறியும் வால் கொம்பின் முத்தினுக்கு விலையுண்டு என்று தொடங்கும். ஒலிக்கக்கூடிய அலைகளை கொண்டுள்ள கடலிலிருந்து எரியக்கூடிய சிப்பிகளில் பிறக்கக்கூடிய முத்தினுக்கு விலை உண்டு. தந்தினா யானை, கேழல்னா பன்றி, பகடுனா எருது. இந்த பன்றி, யானை, எருது இவைகளினது கொம்பிலிருந்து விளையக்கூடிய முத்தினுக்கு விலை உண்டு. சாலிமணி முத்தினுக்கு விலை உண்டு. சாலிமணின்னா நெல்மணிய முத்துன்னுவார். அந்த நெல்மணிக்கு விலை உண்டு. அது போல வாழையிலும் மூங்கிலும் விளையக்கூடிய முத்தினுக்கு விலை உண்டு. முருகா, உன் வாய் முத்தினுக்கு விலை உண்டோன்னு பகழிக்கூத்தர் கேட்டு இருப்பார். அது போல இந்த யானைகளை இந்த வானர படைகள் தாக்கியதினால் யானைகளினது தந்தங்கள் இற்று வீழ அந்த தந்தங்களோடு அந்த முத்துக்களும் சேர்ந்து கீழே விழுந்தன. தோல்பட துதைந்து எழு வயிற தூண் நிகர் கால்பட கைப்பட கால பாசம் போல் வால்பட புரண்டனர் நிருதர் மற்ற அவர் வேல்பட புரண்டனர் கவியின் வீரரே. தோல்பட துதைந்து எழு, யானைகள் அழியும்படி விரைவாக எழுந்த வைரத்தூண் நிகர் கால்பட, வைரத்தூணை போன்ற வைரர் வானரர்களினுடைய கால் படுவதாலும், கைப்பட அந்த வானரர்களினுடைய கைகள் வலுவாக தாக்குவதாலும், கால பாசம் போல் வால்பட யமனது பாச கயிறு போல் இந்த குரங்குகளினது வாளானது எதிரிகளை தாக்குவதால். இத உண்மையா பொய்யா தெரியாது, சொல்லும் மரபு கொட்டு இருக்கிற. நமக்கெல்லாம் மூளை இருப்பது போல குரங்குகளுக்கு மூளை இரண்டாக இருக்கும். ஒரு மூளையானது உடலினது உறுப்புகளை செயல்படுத்தும், வாலினை இயக்குதற்கு என்று பிரிது ஒரு மூளை செயல்படும்னு சொல்லும் மரபு உண்டு. அது உண்மையா இல்லையா விலங்கியலாளர்களை தான் கேட்கணும். அந்த அளவினுக்கு அந்த வாலை மிக அழகாக நேர்த்தியாக தனக்கு உரிய பாதுகாப்பினை பெற்றுத்தரக்கூடிய அளவுல வாலை இயக்கும் குரங்குகள். அதனாலதான் அதனுடைய கால்கள் உறுதி வாய்ந்தன, கைகளும் உறுதி வாய்ந்தன.
கால பாசம் போல் வால்பட, யமனது பாச கயிறு போல் இந்த வாள்களும் போர்க்களத்துல செயல்பட, புரண்டனர் நிருதனர், அரக்கர்கள் பூமியில புரண்டு கீழே விழுந்தார்கள். மற்ற அவர் வேல்பட, அந்த அரக்கர்களுடைய வேல்படைகள் பட்டதினால் கவியின் வீரரே புரண்டனர், வானர வீரர்களும் அடிபட்டு போர்க்களத்திலே விழுந்தார்கள். ரெண்டு பக்கமும் வீழ்ச்சி. சரி. மரபமும் சிலையோடு மலையும் வாழ் எயிற்று அரவமும் கரிகளும் பரியும் அல்லவும் விரவின கவிக்குலம் வீச விம்மலால் உற வரும் காணென பொலிந்தது உம்பரே. விரவின கவிக்குலம், கலந்து தொக்கு குரங்கு கூட்டங்கள், எங்கும் குரங்குகளினது கூட்டம் விரவின பறந்து போர்க்களம் முழுவதும் நிறைந்து காணப்பட்டன. மரவமும் மரங்களையும் சிலையோடு மலையும் கற்களோடு மலைகளையும், சிலைனா கல்லு, மலை புரியும். வாழ் எயிற்று அரவமும் கூர்மையான பற்களை உடைய பாம்புகளையும் கரிகளும் யானைகளையும் பரியும் குதிரைகளையும் அல்லவும் இவைகளல்லாத பிறவற்றையும் விம்மலால் வீச மிகுதியாக வீசி எறிய உம்பரே மேல் இடமாகிய ஆகாயமானது உறவரும் கான் என பொலிந்தது, வலிமை மிக்க காடு போல விளங்கியதான். எப்படி எதிர்க்க போர்க்களத்தில் இருக்கக்கூடிய யானை, குதிரை, பாம்பு, ஏனைய பிற அரக்கர்களால் ஏவப்பட்ட விலங்குகளை இந்த வானரங்கள் எடுத்து மேல நோக்கி வீசுகின்றன. எல்லாம் வானவெளியில் அந்த விலங்குகள் நிறைந்து போனதுனால இப்ப வானமே காடு போல காட்சி அளித்தது. அவ்வளவு விலங்குகளை தூக்கி மேலே எரிந்திருக்கின்றன இந்த வானரங்கள். தடவரை கவிக்குல தலைவர் தாங்கின அடல் வலி நிருதர்த்தம் அணிக ராசி மேல் விட விட விசும்பிடை மிடைந்து வீழ்வன படர் கடல் இனமழை படிவ போன்றது. தடவரை கவிக்குல தலைவர், கவிக்குலம்னா தெரியும், ஏற்கனவே பல முறை பார்த்துட்டோம். குரங்குகளினது கூட்டம், அவைகளினுடைய தலைவர். குரங்கு கூட்டத்தினுடைய சிறு சிறு படைப்பிரிவுகளினது தலைவர். தாங்கினவாகிய தடவரை பெரிய மலைகள், ஒவ்வொரு குரங்கு கூட்டத்தின் தலைவரும் பெரிய பெரிய மலைகளை பெயர்த்து எடுத்திருக்கிறார்கள். அடல் வலி நிருதர், கொல்லும் வலியை உடைய வலிமையை உடைய நிருதர் அரக்கர் தம் அணிக ராசி மேல் தம்முடைய சேனை தொகுதியின் மீது விட விட விடுந்தோறும் அரக்கர்கள் படைப்பிரிவுல இந்த வானர படைப்பிரிவின் தலைவர்கள் பெரிய பெரிய மலைகளை வேரோடு பெயர்த்து ஒன்றன் பின் ஒன்றாக வீசிக்கொண்டிருக்கிறார்கள். விசும்பிடை மிடைந்து வீழ்வன, ஆகாயத்தில் நெருங்கி அந்த மலைகள் எல்லாம் கடல்ல விழுவது. படர் கடல் இனமழை படிவ போன்றவே, பரந்த கடல் தொகுதியாகிய மேக கூட்டங்கள் கடல்ல வந்து விழுவது போல இந்த மலை கூட்டங்கள் கடல்ல வந்து விழுந்த வண்ணம் இருக்கு. அரக்கர் சேனை கரிய நிறம், அது கடல் போல காட்சி அளிக்கிறது. வானரர்கள் எரியக்கூடிய பெரிய பெரிய கரிய மலைகள் எல்லாம் மேக கூட்டம் போல இருக்கு. இப்ப கடல்ல மேகம் படிவது போல இந்த வானரர்களால் எரியப்பட்ட மலைகள் எல்லாம் இந்த அரக்கர்களின் மீது படிந்தன என்றால் அரக்கர்களை வானர்கள் எய்த பாறைகள் அழித்தன. இழுக்கினர் அடிகளின் இங்கும் அங்குமா மழுக்களும் அயில்களும் வாழும் தோள்களும் முழுக்கினர் உழக்கினர் மூரி யாக்கையை ஒழுக்கினர் நிருதரை உதிர ஆற்றினே. அங்கும் இங்குமா போர்க்களத்தில் அங்கும் இங்கும் ஓடிய அடிகளின் இழுக்கினர் நிருதனை, கால் வழுக்கி விழுந்தவர்களாகிய அரக்கர்களை உதிர ஆற்றினே, குருதி ஆற்றில் இரத்த ஆற்றுல மழுக்களும் அயில்களும் வாழும் தோள்களும் முழிக்கினர். அவர்களினுடைய மழுப்படை, வேல்படை, வாழ் அவற்றையெல்லாம்
தாங்கி இருக்கக்கூடிய தோள்களை முழுகுமாறு செய்தார்கள்னா அந்த குருதி வெள்ளத்துல அரக்கர்கள் தங்கள் படைகளை இழந்து இறந்து மூழ்கி போனார்கள். மூரி யாக்கையை உழக்கினர். அவர்களினுடைய வலிய உடம்பை கலக்கியவர்களாக ஒழுக்கினர். இந்த உடல்களை எல்லாம் அந்த குருதி ஆற்றிலே கூட்டம் கூட்டமாக வானரர்கள் செலுத்தி அரக்கர்களை அழித்தார்கள். மிடலுடை கவிக்குலம் குருதி வள்ள நீர் இடையிடை நீந்தின. இயைந்த யானையின் திடர் இடை சென்று அவை ஒழுகச் சேர்ந்தன. கடலிடை புக்கன கரையும் காண்கில. குரங்குகள் தானே, அதுக்கு உண்டான சில பேச்சு வழக்கில் சொல்லுவோம் அல்லவா, சேட்டை என்று. குரங்கு சேட்டை, அந்த வேலைகள் தான். மிடலுடை கவிக்குலம் வலிமை உடைய குரங்குகளினது கூட்டம் குருதி வெள்ள நீர் இரத்தமானது ஆற்று வெள்ளம் போல பெருக இடையிடை நீந்தின. இவைகள் அந்த ஆற்று வெள்ளத்துல குதித்து நீந்துவது போல இரத்த வெள்ளத்துல இந்த குரங்குகள் குதித்து நீந்தின. இயைந்த யானையின் திடரிடை சென்று அந்த குருதி வெள்ளத்துல யானைகளினது உடலாகிய மேட்டில ஏறி சென்று நின்றன. யானையினது உடலும் அடித்து செல்லுகிறது. அந்த யானையினது உடல் மேல இந்த குரங்குகள் நின்றன. ஏறி தப்ப முயன்று முடியாமல் வெள்ளப்பெருக்கு போல ரத்தம் ஓடுகிறது. அந்த யானையினது உடல் என்ற திட்டுல ஏறி நின்று தப்பிக்கலான்னு பார்த்தா முடியல. ஓடின ரத்த வெள்ளம் கடல்ல போய் கலந்தது. அந்த கடல்ல கலந்ததினால எங்கு பார்த்தாலும் நீரா இருக்கு. இந்த குரங்குகளுக்கு என்ன செய்வது என்று தெரியலையாம். கடலிடை புக்கன, இந்த இரத்த வெள்ளம் கடல்ல போய் கலக்க, அதனோடு யானைகள் உடலும் கலக்க, அந்த யானைகளின் உடல் மேல் நின்றிருந்த குரங்குகள் எங்கு சுற்றி பார்த்தாலும் கரையும் காண்கில. ஒரு கரையும் தெரியாமல் நாம் இனி எவ்வாறு தப்பிக்க போகிறோம் என்று தடுமாறி நின்றன அந்த இறந்து கிடந்த யானையின் உடலின் மீது. கால் பிடித்து ஈர்த்து இழி குருதி கண்ண கண் சேல் பிடித்து எழு திரை ஆற்றில் திண் நெடும் கோல் பிடித்து ஒழுகுரு குருடர் கூட்டம் போல் வால் பிடித்து ஒழுகின கவியின் மாலையே. கவியின் மாலை கவிகளினது கூட்டம், குரங்குகளினது கூட்டம் அல்லது தொகுதி என்னவாயினவா? கால் பிடித்து ஈர்த்து இழி குருதி கண்ண, காலை பிடித்து இழுத்து கொண்டு ஓடக்கூடிய குருதி வெள்ளத்தில் சிக்கி கொண்டன. ஆற்றிலெல்லாம் வெள்ளப்பெருக்கு இருக்கும் போது இறங்கி பார்த்தா தெரியும். அதுக்கு அந்த ஆற்றினது வேகம் இழுத்து செல்லுதல், ஆங்கிலத்துல இந்த புல்லிங் கரண்ட். அதை காலை வச்சோன்னு போற வேகத்துல இழுத்துட்டு போயிடும். அதனாலதான் வெள்ளப்பெருக்கோடு இருக்கக்கூடிய ஆற்றுல இறங்கி குளிக்க கூடாது. இந்த திருச்சியெல்லாம் போனீர்கள் என்றால் காவிரி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய பகுதி ஒரு காலத்து. அதுல ஒரு சில முக்கியமான இடங்கள் உண்டு. மிக மிக முக்கியமான இடம் எதுன்னா திருச்சியில இந்த சிந்தாமணியை ஒட்டி இருக்கக்கூடிய அம்மா மண்டபம். அங்குதான் எல்லோரும் வந்து குளிப்பார்கள். அந்த புதுவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது அம்மா மண்டபத்திற்கு வரும் பாதையையே தடுத்து விடுவார்கள். ஆற்றுல கடுமையான வேகத்தோடு நீர் பெருக்கு போய்கொண்டு இருக்கிறது. உங்களாலெல்லாம் இறங்கி குளிக்க முடியாது, வீட்டுக்கு போங்க. காலை வைத்தீர்கள் என்றால் உங்க ஆதாரமே போயிடும். அது இழுத்து செல்லக்கூடிய வேகம், உங்களால் அதை எதிர்த்து நீஞ்ச முடியாது. அதனால இந்த குருதி வெள்ளம் அப்படி மிகுந்த வேகத்தோடு ஓடுவதனால அதுல மாறி கால் வைத்த இந்த குரங்குகளும் அந்த குருதி வெள்ளத்தினால் இழுத்து செல்லப்பட கண் சேல் பிடித்து எழுதிரை ஆற்றில், கண்ணை ஒத்த சேல் மீன்கள் இழுத்து கொண்டு எழுகின்ற அலைகளை உடைய ஆற்றில் தின் நெடும் கோல் பிடித்து, வலிய நீண்ட கோலை பிடித்து கொண்டு ஒழுகுரு குருடர் கூட்டம் போல் வால் பிடித்து ஒழுகின. செல்லுகின்ற குருடர்களின் கூட்டத்தை போல ஒரு குரங்கோட வாழ மற்றொரு குரங்கு பிடித்து கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக
வரிசையா அந்த வெள்ளத்துல போயிற்று. ஒரு நல்ல உவமை. கம்பன் இது போன்ற உவமைகளை கையாள மாட்டான். அதனாலதான் என்ன ஆயிற்று, உடலினது ஊனத்தை கம்பன் எங்குமே உவமையா சொல்ல மாட்டான். அது கம்பனினுடைய ஒரு நேரிய சித்தாந்தம். அதனால்தான் இந்த பாட்டுக்கு கீழே ஒரு நட்சத்திர குறி கொடுத்திருக்கு. இது மிகை பாடல் என்ற குறிப்பினை பெற. கம்பனது இயற்கையே அப்படி கிடையாது. ஒரு குறைபாடு உடைய உடலை கூட அழகாக சித்தரித்துத்தான் கம்பன் காட்டும். அது கம்பனினுடைய நேர்த்தி. ஆகவே இந்த குருடர்கள் ஒருவர் கையை அல்லது ஒருவர் கோலை மற்றொருவர் பிடித்து கொண்டு சாரியாக செல்லுதல் என்பது உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய காட்சி தான். அதுல ஒன்றும் தவறில்லை. அதை உவமையாக கையாளுவதிலும் தவறில்லை. அப்படியாக ஒரு குரங்கு மற்றொரு குரங்கின் வாலை பிடித்து கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக சாரியாக சென்றன என்று சொன்னால் இலக்கிய நோக்கில ஒன்றும் தவறல்ல. தெரிந்ததை கொண்டு அழகானதை விளக்கினார். ஆனா கம்பனது இயற்கை இது போன்றதாகிய குறைபாடுடைய மாந்தர்களையோ அவர்களினது ஊனத்தையோ அவர்கள் மாட்டு உள்ள குறைபாடுகளையோ முதன்மைப்படுத்தி ஓமை அமைக்க மாட்டான். இது கம்பனினுடைய இயல்புக்கு மாறானது. நம்ம இதுவரைக்கும் கம்பனை படித்து கொண்டு வந்திருக்கிறோம். எத்தனையோ உவமைகள், எத்தனையோ கற்பனைகள். எங்காகிலும் இந்த மாதிரியான ஒரு கற்பனையை காட்டியிருக்கிறான்னா இல்ல. அதனால இது ஒரு மிகைப்பாடல் என்கின்ற ஒன்றின் கீழாக கொடுக்கப்பட்டுள்ள பாட்டு. இருந்தாலும் பாடலிலே சொல்லப்பட்ட அந்த உவமை நயமானதாக இருக்கிறது. அந்த அளவில் இதை ஏற்றுக்கொள்ளும். பாய்ந்தது நிருதர் பறவை பல்முறை காய்ந்தது கடும் படை கலக்கி கைதொறும் தேய்ந்தது சிதைந்தது சிந்தி சேன் உறச் சாய்ந்தது தகை பெரும் கவியின் தானையே. நிருதர்த்தம் பறவை. நிருதர்னா அரக்கர்கள், பறவைன்னா கடலுக்கு பறவைன்னு பேரு. கடல் போல பறந்துபட்ட படைப்பிரிவு. பல்முறை பாய்ந்தது, குரங்குகளின் மீது பலமுறை பாய்ந்தது. கடும் படை கலக்கி காய்ந்தது, அக்கொடிய குரங்கு படையை கலக்கி அழித்தது. தகை பெறும் கவியின் தானையே. தகுதி உள்ள பெரிய குரங்கு படை கைதோறும் தேய்ந்து சிந்தி சிதைந்தது. அணிதோறும் வலிமை கட்டு சிதறியது. சேனூரை சாய்ந்தது. நீண்ட தூரம் அஞ்சி ஓடியது. இது வானர கூட்டம். இப்பாறு ஓடின வானர கூட்டத்தை இலக்குவன் தேற்றி நிறுத்தி மீண்டும் அவர்களுக்கு தைரியம் கொடுத்து போரை உருவாக்குகிறார். எப்படி? அத்துணை பாட்டுக்கு போயிடுவோம். இலக்குவன் அஞ்சல் அஞ்சல் என்று எத்துணை மொழிகளும் இயம்பி ஏற்றினன் கைத்துணை வில்லினை காலன் வாழ்வினை மொய்த்து எழு நான் ஒளி முழங்க தாக்கின். அத்துணை இந்த மாதிரி வானர கூட்டங்கள் அஞ்சி ஓடுவதை பார்த்த உடனே இலக்குவன் அஞ்சல் அஞ்சல் என்று பயம் கொள்ளாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று வானரர்களுக்கு அறிவுரை சொல்லி எத்துணை மொழிகளும் இயம்பி பலவாறான தேறுதல் வார்த்தைகளை சொல்லி கைத்துணை வில்லினை தன் கைக்கு துணையாகிய வில்லை காலன் வாழ்வினை யமன் வாழ்வு பெறுதற்கு துணையாய் உள்ளதை ஏற்றினான். நான் ஏற்றி மொய்த்து எழு நான் ஒளி முழங்க தாக்கினான். நெருங்கி எழக்கூடிய நான் ஒலியானது எல்லா திக்குகளிலும் ஒலிக்கக்கூடிய அளவுல அம்புகளை வைத்து அந்த நாணினை இயக்கி எதிரிகளை தாக்க தொடங்கினான். எதற்கு தாக்கினானா? யமனுக்கு வாழ்க்கை கொடுக்க. யமனோட வேலை என்ன? உயிரை எடுக்கணும். லக்குவன் முறையான போரினை செய்து பல அரக்கர்களினது உயிரை எடுக்க போறான். யமன் மகிழ்வோடு அந்த உயிர்களை கொண்டு செல்ல போகிறான். அவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சது. ஆகவே நூல் மறைந்து ஒளிப்பினும் நுவன்ற பூதங்கள் மேல் மறைந்து ஒளிப்பினும் விரிஞ்சன் வீயினும் கால் மறைந்து ஒளிப்பு இலா கடையின் கண் அகல் நான் மறை ஆர்ப்பென நடந்தது
அவ்வொலி. அந்த நாணினது ஒலி எப்படி இருந்ததா? நூல் மறைந்து ஒளிப்பினும் சாத்திர நூல்கள் எல்லாம் மறைந்து போய் ஒளிந்து கொண்டாலும் நுவன்ற பூதங்கள் மேல் மறைந்து ஒளிப்பினும் விவரித்து சொல்லப்படக்கூடிய ஐம்பெரும் பூதங்களும் தனது மூல காரணமான மூல பிரகிருதியில் சென்று ஒளிந்து கொண்டாலும், ஒரு மூலத்திலிருந்துதான் 5 பூதமும் வந்தன. இவைகள் மூல பிரகிருதியில சென்று ஒளிந்து கொண்டாலும் விரிஞ்சன் வீ எனும் படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மன் அழிந்து போனாலும் கால் மறைப்பு ஒளிப்பு இலா கடையின் காலம் என்கின்ற தத்துவம் மட்டும் மறைந்து ஒடுங்காது உள்ள ஊழி முடிவில் கண்ணகள் நான்மறை ஆர்ப்பென நடந்தது அவ்வொலி. இடமகன்ற நான்மறைகளின் ஆரவாரம் போல் இலக்குவனது ஆரவாரமான நாணினது ஒலி எங்கும் பரவியது. துறந்தன சுடுசரம் துறந்த தோன்றல கரந்தன நிருதர்த்தம் கரையில் யாக்கையின் நிரந்தன நெடும் பிணம் விசும்பின் நெஞ்சு உற பரந்தன குருதி அப்பள்ள வெள்ளத்தின். சுடு சரம் துறந்தன லக்குவனது வில்லிலிருந்து அனுப்பப்பட்ட அல்லது செலுத்தப்பட்ட கொடிய அம்புகள் துறந்த சென்ற வேகத்தில் நிருதர்த்தம் கரையில் யாக்கையின் அரக்கர்களுடைய எண்ணிக்கைக்கு அற்ற உடம்புகள், பல ஆயிரக்கணக்கான அரக்கர்களினது உடலை துளைத்து கொண்டு சென்றதா லக்குவனது அம்புகள். தோன்றல கரத்தன வெளிப்பட்டு தெரியாமல் அரக்கர் உடல்ல ஊடுருவி மறைந்து போயின. விசும்பின் நெஞ்சு உற நெடும் பிணம் நிறந்தன ஆகாயத்தின் நடுவிடத்தில் பொருந்துமாறு பிணக்குவியல்கள் வரிசையாக அமைந்தன. குருதி அந்த அரக்கர் உடலில் இருந்து வெளிப்பட்ட இரத்தம் அப்பள்ள வெள்ளத்தின் பரந்தன அந்த பள்ளமாகிய கடல் நீரோடு கலந்து ஒன்றாயின. யானையின் கரம் துறந்த ரத வீரர்த்தம் வான் உயர் முடித்தலை தடிந்து வாசியின் கால் நிறை அறுத்து வெங்கரைக்கண் மொயம்பறை ஊனுடை உடல் பிளந்து ஓடும் அம்புகள். இந்த லக்குவன் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் எங்கெல்லாம் சென்று ஊடுருவியதான்? யானையின் கரம் துறந்த யானைகளினது துதிக்கைகளை வெட்டின. ரத வீரர் தம் வான் உயர் முடித்தலை தடிந்து தேர் வீரர்களின் மிக உயர்ந்த முடியோடு கூடிய மகுடங்களோடு கூடிய தலையை வெட்டின. வாசியின் கால் நிறை அறுத்து குதிரைகளினது கால்களையும் வெட்டின. வெங்கரை கண் மொயம்பறை கொடிய குருதி கண் கொண்ட வலிய அரக்கரின் ஊனுடை உடல் பிளந்து ஓடும் தசையை கொண்ட உடல்களையும் பிளந்து கொண்டு இந்த அம்புகள் புறம்பாக வேகமாக சென்றன. அத்துணை பேரையும் இந்த லக்குவனது அம்புகள் முற்றத்தாக்கி அழித்து சென்றது. வில்லிடை அறுத்து வேல் துணித்து வீரர்த்தம் எல்லிடு கவசமும் மார்பும் ஈர்ந்து ஏறி கல்லிடை அறுத்து மாக்கடிந்து தேர் அழி கொல் இயல் யானையை கொல்லும் கூற்றினே. இந்த லக்குவனுடைய அம்புகள் யமன போல எல்லோரையும் அழித்ததான். எப்படி? வில் இடை அறுத்து வீரர்களின் கைகளில் உள்ள விற்களை அறுத்து சென்று, வேல் துணித்து வீரர்கள் கையில் இருக்கக்கூடிய வேல்களை துண்டித்தது. வீரர் தம் எல்லிடு கவசமும் மார்பும் ஈர்ந்து வீரர்கள் ஆயுதங்கள் தன் மீது படக்கூடாது என்பதற்காக பூட்டி இருந்த கவசத்தையும் உடைத்து அவர்கள் மார்புகளையும் பிளந்ததா லக்குவனது அம்பு. எரிகல் இடை அறுத்து எரியப்பட்ட மலைகளை இடையிலே அழித்து மாக்கடிந்து குதிரைகளை கொன்று தேர் அழி தேர்களையும் அழித்து கொல் இயல் யானையை கூற்றினே கொல்லும் தன்மை உள்ள யானைகளையும் யமனை போல் லக்குவனது அம்புகள் கொன்று சென்றன. இப்படி பெரியதோர் அழிவை ஏற்படுத்தியதினால
அந்த போர்க்களம் எப்படி காட்சி அளித்ததாம். வெற்றி வெங்கரிகளின் வளைத்த வெண் மறுப்பு அற்று எழு விசைகளின் உம்பர் அண்மின முற்று அரு முப்பகல் திங்கள் வெண்முளை முற்றன விசும்பிடை பலவும் முத்தன. ரொம்ப அழகான கற்பனை. இது வேடிக்கையாக சொல்லுவது. இந்த கற்பனைன்றது எந்த அளவினுக்கு வளர்ந்து இருக்கிறது. நாம நினைக்கிறோம் கற்றறிந்த கவிஞர்கள் மத்தியில தான் கற்பனை வரும். இல்ல, ரொம்ப அழகான சிந்தனைன்னு ஒண்ணு வந்து விட்டால் யாருக்கும் கற்பனை பிறத்தல் என்பது இயல்பு. நேற்று வீட்டுல சிற்றுண்டி பண்ணி இருந்தோம். அதுல முழு முந்திரி பருப்பை பார்த்த உடனே என் பெயர்த்திக்கு உடனே என்ன தோன்றியது, தாத்தா இது கிரசன்ட் மூன் மாதிரி இருக்கு, பிறை சந்திரன் போல இருக்கும். அப்புறம் அதை அப்படி குப்புற வைத்து பார்த்து இது டால்பின் போல எல்லாம் இருக்கு. குழந்தையின் கற்பனை எவ்வளவு பொருத்தம். அதேதான் இங்க கம்பன் என்ன அழகா பேசுறான் பாருங்க. இப்ப கம்பனும் குழந்தையும் ஒன்றான காட்சியை பொறுத்த மட்டில் காணுகின்ற பார்வையில காட்சி எப்படி பொருந்துகிறதோ அதுதான் உங்கள் கற்பனை. எப்படி வெற்றி வெங்கரிகளின் வளைந்த வெண் மறுப்பு, வெற்றி பொருந்திய கொடிய யானைகளினது வளைந்த வெண் மறுப்பு, வளைவோடு இருக்கக்கூடிய தந்தங்களை இந்த லக்குவனது அம்புகள் அறுத்ததினால் அற்று எழு விசைகளின் உம்பர் அண்மின், அம்பு பட்டு அற்று விழுந்த வேகத்தால் வானத்தை சேர்ந்தன. அறுத்த வேகத்துல இந்த தந்தங்கள் வானவெளிக்கு எரியப்பட்டன. முற்று அரு முப்பகல் திங்கள் வெண்முலை முழுமை இல்லாததால் திருதியை நாளில் தோன்றும் சந்திரனது வெள்ளிய பிறைகள். திருத்தியைனா 3ஆம் நாள், அமாவாசைக்கு 3ஆம் நாள் திருத்தியை. ஆகவே முப்பகல் திங்கள் வெண்முளை முழுமையாதல் இல்லாத திருத்தியை நாளில் தோன்றும் சந்திரனது வெள்ளிய பிறைகள் பலவும் விசும்பிடை உற்றன ஒத்தன, பலவும் வானத்தில் தோன்றியது போல் காட்சியளித்தது. அம்பு பட்ட வேகத்துல யானையின் தந்தங்கள் அறுபட்டு வானம் நோக்கி தெரிக்க வான வெளியில ஆயிரக்கணக்கான தந்தங்கள். இது எப்படி இருக்குன்னா 3ஆம் நாள் பிறை சந்திரன் பல வானத்தில் காட்சி அளித்தது போல இருந்தது. கண்டகர் நெடுந்தலை கனலும் கண்ணன துண்ட வெண்பிறை துணை கவ்வி தூக்கிய குண்டல மீன்குலம் தழுவி கோள் மதி மண்டலம் விழுந்தன போன்ற மண்ணினே. கனலும் கண்ணன கண்டகர் நெடுந்தலை, லக்குவனால் அறுத்து வீழ்த்தப்பட்ட நெருப்பை வெளிக்காலும் கண்களை உடையனவாகிய கொடிய அரக்கர்களினது பெரிய தலைகள். கண்ணுல கோபம் இருக்கு அரக்கர்களுக்கு, ரத்தம் போல நெருப்பு போல இருக்கக்கூடிய அளவுல அந்த கண்கள் திறந்த நிலையிலேயே லக்குவனது அம்புகள் அரக்கர்கள் தலையை அறுத்து போட்டன. அப்படி அறுத்து போட்ட தலைகள் துண்ட துணை வெண்பிறை கவ்வி, துண்டு பட்ட 2 வெண்பிறை மதியை கவ்வி கொண்டு 2 கோரைப்பல், தூக்கிய குண்டல மீன்குலம் தழுவி, காதில் தொங்கக்கூடிய குண்டலங்களாகிய வெண்மீன் கூட்டங்கள், மகர குண்டலம் போட்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் அரக்கர்களை கற்பனை பண்ணுங்க. நம்மை காட்டிலும் பன்மடங்கு பெரியவர்கள். இப்போ முகம் எவ்வளவு பெருசு இருக்கும், காது எவ்வளவு பெருசு இருக்கும், காதுல போட்டு இருக்கக்கூடிய மகர குண்டலம் எவ்வளவு பெருசு. ஆகவே சேர்த்து கொண்டு கோள் மதி மண்டலம் மண்ணினே விழுந்தன போன்று, கோள்களோடு கூடிய சிறப்புடைய மண்டலம் நிலத்தில் விழுந்தது போன்று இருந்தன. தலைகள் இற்று விழுந்தது. மகர குண்டலங்களெல்லாம் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல வானமே பூமியில விழுந்தது போல் காட்சி அளித்தன. கூர் மறுப்பு இணையன குறைந்த கையன கார்மத கனவரை கவிழ்ந்து வீழ்வன போர்முக குருதியின் புனரி புக்கன
பார் எடுக்குறு நெடும் பன்றி போன்றான். எப்படி என்ன இருந்தாலும் ராம அவதாரத்துல வராக அவதாரத்தை பொருத்தணும் இல்லையா? பொருத்தனம் பாருங்க. கூர் மறுப்பு இணையன கூறிய கொம்புகள் இரண்டும் உடையனவாய் குறைந்த கையென குறைவுபட்ட துதிக்கையை உடையனவாய். துதிக்கை வெட்டப்பட்ட நிலையில 2 கொம்புகளோட இருக்கிற யானை கார்மத கணவரை கவிழ்ந்து வீழ்வன கரிய மதம் கொண்ட பெரிய மலை போன்ற யானைகள் கவிழ்ந்து வீழ்பவை போர்முக குருதியின் புனரி புக்கன போரிலே பெருகிய குருதியால் கடலில் விழுந்து விட பார் எடுக்குறு நெடும் பன்றி போன்றன. அந்த கடல்ல விழுந்து மேல் நோக்கி மிதக்கக்கூடிய இறந்து கிடந்த யானை அவைகளினது தந்தம் எப்படி இருக்கிறதா? பண்டொரு காலத்துல கடலில் இருந்து பூமியை மேலெடுத்த வராகத்தினது தோற்றம் போல் யானைகள் காட்சி அளித்தனவா. ஊழி வெள்ளத்தில் மூழ்கி பூமியை மீள எடுக்கும் பெரு வராகத்தின் தன்மையை போல் யானைகளினது செயல், இறந்த யானைகளினது செயல் இருந்தனவா. புன்உற உயிர் உகும் புரவி பூட்டு, மன்னிக்கணும், புரவி பூட்டு அற கண்ணகன் தேர்க்குலம் மறிந்த காட்சிய எண் உரு பெரும்பதம் வினையின் எஞ்சிட மண் உற விண்ணின் வீழ் மானம் போன்ற. புன்னுற உயிர் உகும் புரவி பூட்டு அற, அம்புகள் பட்டதினால் புண் நிறைந்ததால் உயிரை விட்ட குதிரைகள். புன்உற உயிர் உகும் புரவி பூட்டு அற, அவ்வாறு உயிரை விட்டதினால அந்த தேர்களில் இருந்து இந்த குதிரைகள் விடுபடுகின்றன. நீங்க கண்ணகன் தேர்க்குலம் மறிந்த காட்சிய இடமகன்ற தேர்க்கூட்டங்கள் தலைகீழாக கவிழ்ந்து விழுந்த காட்சி. இழுத்து செல்லக்கூடிய குதிரைகள் இறந்து விழுந்தன. அவைகள் தடுமாறி விழுந்ததனால அந்த குதிரைகளோடு சேர்ந்து தேரும் உப்புற கிடந்தன. எண்ணூறு பெரும் பதம் எஞ்சிட மதிக்கத்தக்க பெரிய சொர்க்க பதவியை தீர்ந்து ஒழிய வினையின் விண்ணின் மண்ணுற மானம் போன்றன வினை பயனால் விண்ணி நின்று மண்ணில் பொருந்துமாறு விழும் விமானங்களை ஒத்தன. என்ன அழகான கதை! வானவெளியில பறக்கக்கூடிய விமானம் அந்த காலத்துல வரபலத்தினால் பறக்கும். அந்த வரபலம் இழந்ததன் பின் வானவெளியில பறந்திருக்கக்கூடிய விமானங்கள்லாம் கீழ் நோக்கி விழுந்து. இயல்பான விளக்கம். ஈர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படுகின்ற வரைக்கும் வானவெளியில எல்லாம் பறக்கும். அதுக்கு இயல்பியல் விதி என்னன்னாக்க எஸ்கேப்பிங் வெலாசிட்டின்னு. ஈர்ப்பினை தாண்டி நீங்கள் விசையோடு செல்லுதலினால் பறக்க முடியும். அந்த விசை அற்று போனதினால் அந்த விமானம் எல்லாம் பூமியை நோக்கி குப்புற விழும். அவ்வாறு விழுந்த விமானங்கள் போல குதிரைகளை இழந்த தேர்களெல்லாம் குப்புற கிடந்தது. அந்த விமானங்கள் கிடந்தன போல் இருந்ததுன்னு எழுதி அடுத்து அட கருங்கதவம் நின்று ஆடுகின்றன விடற்கு அரும் வினை அறச் சிந்தி மெய் உயிர் கடக்க அரும் துறக்கமே கலந்தவாம் என உடற்பொறை உவகையின் குனிப்ப ஒத்தன். அட கரும் கதவம் நின்று ஆடுகின்றன. அடனாக்க கொல்லுதல் அர்த்தம், அடுதல். ஆகவே அட்டதனால் கொன்றதினால் கரிய நிறமுள்ள உடல் குறைகள் நின்றாடுகின்றன. லக்குவனுடைய அம்பு சென்று பாய்ந்ததினால அந்த கரிய நிறமுடைய அரக்கர்கள் உடல் நின்று ஆடுகின்றன. விடற்கு அரும் வினை அறச் சிந்தி, விடுவதற்கு முடியாத இரு வினைகளையும், நல்வினை தீவினை இரண்டினையும் ஒழித்து மெய் உயிர் கடக்க அரும் துறக்கமே கலந்தவாம் என உடம்பிலிருந்து பிரிந்த உயிர் செல்லுதற்கு அரிய சொர்க்கத்தை சென்று சேர்ந்து விட்டன என்று சொல்லக்கூடிய அளவிலே
உடற்பொறை உவகையின் குனிப்ப ஒத்தன உடல் பொறைகள் மகிழ்ச்சியால் கூத்தாடுவதை ஒத்தன. தலையில்லாத முண்டம் குதிக்கிறது, அது சந்தோஷமா குதிக்கிறதா. தங்கள் உயிரானது சொர்க்கத்துல போய் சேர்ந்து விட்டது, தங்களுக்கு வீர சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று உடல்கள் மகிழ்ச்சியினால் குதிக்கின்றனவா. ஆடுவ கவந்தம் ஒன்று 6 எண்ணாயிரம் வீடிய பொழுது எனும் பனுவல் மெய்யதேல் கோடியின் மேல் உள புனித்த கொற்றவன் பாடு இனி ஒருவரால் பகரற்பாலதோ. 6 எண்ணாயிரம் வீடிய பொழுது, 14,000 பேர் இறந்த பொழுது, ஒன்று கவந்தம் ஆடுவ எனும் ஒரு கவந்தம் ஆடும் என்ற பனுவல் மெய்யதே நூல் கொள்கை உண்மையாக இருக்கும். ஆனால் பனுவல் மெய்யதே புனித்த கோடியின் மேல் உள்ள அந்த கடுமையான கவந்தங்கள் ஆடிய அரக்கர்களினது எண்ணிக்கை கோடிக்கு மேல் உள்ளன. கொற்றவன் பாடு இனி ஒருவரால் பகரற்பாலதோ. வெற்றி உடைய லக்குவனுடைய பெருமையை இனி ஒருவரால் சொல்ல முடியுமா? 14,000 பேர் இறந்த பொழுது அதுல ஒன்று கவந்தம் ஆடும். கணக்கு சொல்றோம் இல்லையா? 14,000 பேர் இறந்த ஒரு போர்க்களத்துல ஏதாவது ஒரு உடல் எழுந்து கூத்தாடும். இந்த லக்குவனால் அழிவினை பெற்ற அரக்கர்கள் மத்தியில பல கோடி கவந்தங்கள், பல கோடி அரக்கர்கள் தலையற்று ஆடுகிறார்கள்னு சொன்னா, அப்ப எத்துணை கோடி வீரர்களை இந்த இலக்குவனதம் அழித்திருக்கும். ஆகவே இந்த அழிவினை தந்த இலக்குவனது பெருமையை இனி யாரேனும் ஒருவரால் பேச முடியுமா? முடியாது. ஆனையின் குருதியும் அரக்கர் சோரியும் ஏனை வெம் புரவியின் உதிரத்து ஈட்டமும் காணினும் மலையினும் பரந்த கால் புனல் வான யாறு ஆம் என கடல் மடுத்தவே. ஆனையின் குருதியும், யானைகள் உடலிலிருந்து சிந்தின ரத்தம், அரக்கர் சோரி, அரக்கர்கள் உடலிலிருந்து சிந்தின ரத்தம், ஏனை வெம்புறவியின் உதிரத்து ஈட்டம் மற்றும் குதிரைகள் படையினது அந்த குதிரைகள் இறந்து அதனால் சிந்தக்கூடிய ரத்தம், காணினும் மலையினும் பரந்த கால் புனல், காட்டிலும் மலையிலும் மழை பெய்ததினால் தானாக பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய ஆறு போல வானையாறு ஆம் என கடல் மடுத்தவே. வானையாறு என்று சொல்லும்படி ஓடி கடலிலே சேர்ந்தன. வான்யாறுன்னு ஆகாச கங்கை. அவ்வளவு பறந்துபட்ட நீரோடு கடல்ல கலப்பது போல் அவ்வளவு பெரிய இரத்த பெருக்கோடு இந்த அரக்கர்கள் சேனையின் நடுவிலிருந்து உருவான இரத்தம் கடல்ல போய் கலந்தது. தாக்கிய சரங்களின் தலைகள் நீங்கிய ஆக்கைய புரசையொடு அணைந்த தாளன மேற்கு உயர் அங்குச கைய வெங்கரி நுக்குவ கணிப்பு இல அரக்கர் நோன் பெண்ண. தாக்கிய சரங்களின் தலைகள் நீங்கிய அக்கைய, லக்குவனது சரங்கள் அம்புகள் தலைகளை தாக்கியதினால் தலைகள் நீங்கிய உடல்களை உடைய அரக்கர் நோன்பிணம், அரக்கர்களினது வலிமை உள்ள பிணங்கள் புரசையோடு அணைந்த தாளின யானையின் கழுத்தில் கட்டிய கயிற்றோடு சேர்ந்து கால்களை உடையனவாய். யானை மேல உட்கார்ந்து போர் செய்திருக்கான். தலையை அறுத்தவுடனே அந்த முண்டம் கீழே விழுந்தது. யானையை செலுத்துறவர்கள் எல்லாம் யானையின் கழுத்துல கட்டப்பட்ட கயிறுல காலை நுழைத்து கொண்டுதான் யானையை செலுத்துவார்கள். இந்த தலை அறுப்பட்டதனால விழுந்ததனால அந்த கால்கள் யானையின் கழுத்துல கட்டப்பட்ட கயிறிலே சிக்கி சேர்ந்த கால்கள். மேற்கு உயர் அங்குஷ கையை, மேலே உயர்ந்த அங்குஷம் கொண்ட கைகளை உடையனவாய் வெங்கரி நூக்குவ கணிப்பு இல கொடிய யானைகளை செலுத்துவன எண்ணிலாதன. அந்த காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க.
கயிறுல மாட்டின்னு இந்த வெறும் உடம்பு தலைகீழா தொங்குறது, கை மற்றும் அங்குசத்தை மேல பிடித்து கொண்டு இருக்கு. இது யானையை செலுத்துவது போல் காட்சி அளிப்பதாய் இருக்கிறதாம். கோளுடை கனைப்பட புரவி கூத்தன தோளுடை நெடுந்தலை துமிந்தும் தீர்க்கில ஆளுடை குறைத்தலை அதிர ஆடுவ வாளுடை தடக்கைய வாசி மேலன். கோளுடை கனைப்படை இலக்குவனது கொல்லும் தன்மை உடைய அம்புகள் எல்லாம் பட்டதினால் தோளுடை நெடுந்தலை துமிந்தும் தோளுக்கு மேல் உள்ள நெடிய தலைகள் வெட்டப்பட்டும் வாளுடை தடக்கைய வாளை ஏந்திய பெரிய கைகளை உடையவனான வாசி மேலான ஆளுடை குறைத்தலை குதிரைகளின் மேலே உள்ள வீரர்களினது தலையற்ற உடல்கள் புரவி கூத்தன குதிரைகள் ஆடிய ஆட்டத்திற்கு ஏற்ப தீர்க்கில அதிர ஆடுவ நீங்காது அதிர்ந்து ஆடுவன ஆயன. எப்படி குதிரை வீரர்கள் குதிரை மேல உக்காந்துக்கிட்டு கையில வாழை எடுத்துட்டு இருக்கான். லக்குவனது அம்புகள் அந்த குதிரை வீரர்களினது தலையை கொய்து கொண்டு சென்று விட்டது. அதனால கீழே குதிரை ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு ஏற்றாற் போல அந்த தலையில்லாத முண்டங்கள் குதிரையின் மேல அமர்ந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றன. வாய்வன முனிவர் சொல் அணைய வாளிகள் கொய்வன தலைகள் கோள் குறைத்தலை குழாம் கைவளை வரிசிலை கடுப்பின் கைவிடா எய்வன என பல ரத மேலன. வைவன முனிவர் சொல் அணைய வாளிகள் லக்குவன் எய்த அம்புகள் சாபம் தரும் முனிவர்களினது சாபமானது தவறாமல் சென்று ஒருவனுக்கு அழிவை தருவது போல் லக்குவனது அம்புகளும் அரக்கர்களை தவறாமல் தாக்கின. தலைகள் தோல் கொய்வன வீரர்களினது தலைகளையும் தோள்களையும் அறுத்தன. ரத மேலன குறைத்தலை குழாம் ரதங்களின் மேல் இருந்த வீரர்களினது உடற்குறை தொகுதிகள் கை வளை வரிசிலை கடுப்பின் கைவிடா கையினால் வளைக்கப்படுகின்ற கட்டமைந்த வில்லின் வேகம் குறையாமல் எய்வன எனைப்பல எய்பவை மிக பலவா. இவ்வாறு தேர்ப்படையில் உள்ள வீரர்களையும் லக்குவன் முற்றிலுமாக அழித்து நின்றான். மீண்டும் இந்த போர் எவ்வாறு தொடருகிறது என்பது அடுத்த வகுப்புல தொடரும். இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு வாருங்கள். அங்கு நான் இந்த 11ஆம் திருமுறையை பற்றி என்னுடைய கருத்து என்ன என்பதை கொஞ்சம் முரண்படவும் இருக்கலாம், சிலர் அந்த கருத்துக்கு உடன்பாடு காட்டவும் முடியலாம். வாய்ப்பு இருக்கிறவர்கள் வாருங்கள். மெரினா வளாகம் என்பது மெரினா பீச்சில் கண்ணகி சிலைக்கு முன்பாக வள்ளுவர் சிலை இருக்கும். வள்ளுவர் சிலைக்கு எதிராக எங்கள் தமிழ்துறை இருக்கு. அந்த துறைக்கு அருகிலேயே இந்த கூட்டம் நடக்கும் இடம் இருக்கு. வாய்ப்பு உள்ளவர்கள் வாருங்கள். வணக்கம் வணக்கம். வணக்கம். நன்றி சார். எத்தனை மணிக்கு சார் அந்த ப்ரோக்ராம்? 2:30 மணிக்கு. ஓகே ஓகே, சரி சார். ரைட். மிக்க நன்றி சார். நன்றி.